மிகவும் அன்பிற்கினிய சேலம் மறை மாவட்ட நம்முடைய ஆர்சி பள்ளிகளின் பொறுப்பாளர் தந்தை பேரருள் திரு கிரகரிராஜன் அவர்களே, நமது சிறுமலர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்பணி ஜோதி பெர்னாண்டோ அவர்களே, துணை தலைமை ஆசிரியர் அருள்பணி டேவிட் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, மிக முக்கியமாக பல ஆண்டுகள் நிறைவாக பணி செய்து ஓய்வு பெறுகின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லாருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். சேலம் மறை மாவட்டத்தின் இந்த அருமையான ஆசிரியர்களாகிய உங்களை பார்க்கின்ற போது நானும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நினைவுக்கு கொண்டு வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை போற்றி துதிக்கிறேன். உண்மையாகவே என்னை உற்சாகப்படுத்தி வளர வைத்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள். பல்வேறு நிலைகளிலே என்னை மேடையில் ஏற்றி பேசி அழகு பார்த்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள். உண்மையாகவே உங்களுடைய பணியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நேற்று நமது பேராலயத்தில் நான் சொன்னேன், நல்லவர்களுக்கு கைமாறு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது, நேர்மையாளர்களுக்கு நிச்சயமாக பரிசு காத்திருக்கிறது என்று. அந்த விதத்தில் அன்பார்ந்த ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கைமாறு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை மறந்துவிட மாட்டார். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நிறை மகிழ்ச்சியோடு வாழ நான் இந்த நேரத்தில் இறைவனை வேண்டுகிறேன். உண்மையாகவே ஆசிரியர் பணி மிக உன்னதமான பணி. நம் ஆண்டவர் இயேசு ஆசிரியர் 3 ஆண்டுகளில் எவ்வளவோ போதித்தார், வாழ்ந்து காட்டி சார்ந்து சொன்னார். பல நேரங்களில் மற்றவர்களால் பாராட்டப்படாத அளவுக்கு சில பேர் பணிபுரிகிறார்கள். அந்த விதத்தில் ஒரு விதத்தில் ஆசிரியர்களையும் ஒன்று சேர்க்கலாம். நானும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்திருக்கிறேன். முதலாக 1981-82 அந்த ஆண்டு கடலூர் சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9-10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். ஏனென்றால் அப்போது திடீரென்று ஒரு ஆசிரியர் நோய்வாய்ப்பட்டதால். பிறகு 1986 88 வரை இளங்குறுமடத்தில் ஆங்கிலமும் லத்தீனும் முக்கியமாக கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக இருந்தேன். 88 90 வரை தான் நான் ஆசிரியர் பணி செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து நம்முடைய உலக கல்வி பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் 1990 2021 வரை 31 ஆண்டுகள் தொடர்ந்து ஆசிரியராக நான் பணியாற்றினேன். ஏறக்குறைய 31 ஆண்டுகள் தொடர்ந்து. பல முறை நான் சொல்வதுண்டு, தொடக்க நிலையில் என்னிடம் படித்தவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள். 1994 முக்கியமாக நான் முனைவர் பட்டம் பெற்று கற்றுக் கொடுத்த போது
என்னிடம் படித்தவர்கள் பெரிய பெரிய ப்ரொக்ரேட்டர் சாமியார், விஜி சாமியார், அவங்கெல்லாம் கனடா படிக்க வந்திருந்தாங்க. மாணவர் ஆசிரியரை விட பெரியவர்கள் வயதில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னை அன்போடு நினைக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 15 ஆயர்கள், ஒரு கர்தினால், 2000க்கு உட்பட எத்தனையோ அருள் பணியாளர்கள் என்னுடைய மாணவர்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலும், அதே போல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும், தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம், அதே போல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நான் நற்செய்தி அறிவித்தேன், உங்களுக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். நம் ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு வரும்போது என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மணிமகுடம், பெருமைக்குரிய வெற்றி வாகை இது தெரியுமா? நீங்கள்தான் என்று சொல்லுகிறார். அதே போல அன்பார்ந்த ஆசிரியர்களே, நீங்களும் உங்கள் மாணவர்களை பற்றி இதே வார்த்தைகளை சொல்ல முடியும். மிக முக்கியமாக ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் மாணவர்களை பார்த்து நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் மணிமகுடம், நீங்களே என் வெற்றி வாகை என்று நீங்கள் சொல்ல முடியும். உங்கள் பணி பள்ளியில் வேண்டுமானால் நிறைவு பெறலாம், ஆனால் வாழ்க்கையிலே நிறைவு பெறவில்லை. இறுதி மூச்சு வரை நீங்கள் ஆசிரியர்கள். தொடர்ந்து கற்றுக்கொடுங்கள். வார்த்தையால் ஒரு பக்கம், அதைவிட முக்கியமாக உங்கள் வாழ்க்கையால் தொடர்ந்து கற்றுக்கொடுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு அருளின் நாளாக, இந்த தவ காலத்தில் ஆண்டவரோடு நெருக்கமாக உறவாக இந்த நாள் ஜெபத்தின் நாளாக, வேண்டுதலின் நாளாக, மனமாற்றத்தின் நாளாக, புதுப்பித்தலின் நாளாக அமைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட செய்த தந்தை கிரகரி ராஜன் அவர்களுக்கும், அவரோடு உடன் உழைத்தவர்களுக்கும், ஏன் உங்களுக்கு தியானம் கொடுத்த தந்தை கிளாடிஸ் அவர்கள் கூட என்னுடைய மாணவர் தான். 7 ஆண்டுகள் அவருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். எல்லாருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை, பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அன்பு தாய் அன்னை கன்னி மரியா சிறந்த ஆசிரியர். அந்த அம்மாவை பற்றி நான் பேசவில்லை என்றால் மனசு நிம்மதியாக இருக்கவே இருக்காது. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தாய் என்று ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த தாய் தான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருப்பார். அன்னையில் ஒரு இடத்துல சொன்னேன், 30 வயது வரை, அதிலும் முக்கியமாக 12 வயது வரை, உனக்கு தெரியுமா மகனே, நம்முடைய மக்கள் எகிப்து நாட்டிலே இப்படியெல்லாம் வேதனைப்பட்டார்கள். எல்லாம் வல்லவர் அற்புதங்கள் பல புரிந்தார். செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்தார். கால் நனையாமல் கட்டாந்தரையாக அந்த கடலை கடக்கச் செய்தார். இவ்வளவு நடந்தது என்றெல்லாம் நம்முடைய அம்மாவை தவிர வேறு யார் சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார்கள் இயேசு சாமிக்கு? அதே போல அந்த தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்போம், ஆறுதல் அளிப்போம், உற்சாகம் கொடுப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்.